அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன், மனிதன் மிகச் சாதாரணமானவன். ஆனால் அல்லாஹ்வோட அத்தாட்சியை அல்லாஹ் நமக்கு பக்கத்துல இருந்து தரும்போது சுப்ஹானல்லாஹ், அதை அனுபவிக்கிற சுகம், அதை அனுபவிக்கிற பரவசம் அலாதியானது. தொடர் பயணத்தில் இருக்கும். மேக்கப் பிரேக்கப் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்று திருமறை குர்ஆன்ல இறைவன் சொன்ன சத்தியத்திற்காக நாம் தொடர் பயணம் 25வது நாள். சுப்ஹானல்லாஹ், 35 கூட்டங்களை கடந்து இந்த நிகழ்வு போய் கொண்டிருக்கு. குறைஞ்சது 36 மக்களை தாண்டி இந்த நிகழ்வு 35,000 மக்களிடத்தில் இந்த விழிப்புணர்வு பகிர்வு அப்படின்னு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். துவா செய்யுங்க, இறைவனை புரிந்து கொள்ளணும். யா நீயே பெண்களையும் பெண் குழந்தைகளையும் பாதுகாப்பாயாக அப்படிங்கிற துவாவுக்கு அவன் நிச்சயமாக பதில் சொல்றான். அவன் கருணையாளன் இல்லையா? அப்படி போய் கொண்டிருக்கும் போது நம்ம ஒரு வாரம் இருக்கும், அதிகபட்சம் 10 நாளைக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிறோம். காற்று அடைச்ச வீட்டில் தான் நம்ம வசிக்கிறோம். பெருசாக வெளிக்காற்று உள்ள வர மாதிரியோ அல்லது நல்ல ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கக்கூடிய சூழ்நிலையிலையோ நம்ம வீடுகள் இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி பரப்புரைகள் அப்படின்னு வெளியில போகும்போதாவது மரங்கள் நிறைந்த செடி கொடிகள் நிறைந்த சூழல்ல ஒரு தங்குமிடங்கள் கிடைச்சா பயணங்களுக்கு நடுவில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமே அப்படின்னு நாங்கள் யோசிச்சோம். ஒரு வெளிக்காற்று வாங்கிட்டு வெளியே வந்து மரங்களை பார்த்துக்கொண்டு பசுமையை பார்த்துக்கொண்டு ஒரு டீ காஃபி அந்த மாதிரி பொழுது விடிஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சோம். கூட 2-3 பேர்கிட்ட சொன்னோம். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு பரப்புரை, இன்னைக்கு 3 பரப்புரை, 3 நிகழ்வை முடிச்சுட்டு இன்னைக்கு இறைவன் நமக்கு கொடுத்த தங்குமிடத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இப்போ 360 டிகிரியில் அதை சுற்றிலும் பார்க்கலாம். நீங்கள் இரவு நள்ளிரவுக்கு மேலே அந்த பதிவு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனிடம் நாம் என்ன கேட்டோம், அவன் என்ன தந்திருக்கிறான், எப்படி தந்திருக்கிறான், எத்தனை மடங்கு அழகாக்கி தந்திருக்கிறான். இம்மையிலேயே எப்படி தருவான் என்றால் அவன் மறுமையில் என்ன செய்வான், எப்படி கொடுப்பான், எப்படி துவாக்களுக்கு பதில் சொல்லுகிறான் என்பதற்கான அத்தனை ரம்யமான அத்தாட்சி அல்லவா. ஆனால் என்ன மாதிரியான ஏற்பாடுன்னு பார்த்தீங்களா? நம்ம ஒன்று நினைச்சோம், அது என்ன மாதிரி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன். நம்மளா வந்து ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட இப்படி ஏற்பாடு பண்ண முடியாது. இது தானாக நடந்த ஒரு விஷயம். இப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஆனால் இறைவன் ஏற்படுத்தி தான். கண்ணு எங்கே திரும்பினாலும் ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு பூ. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு காத்தோட்டமான ஒரு சூழ்நிலைகள். இம்மையிலே எல்லாத்தையும் கிடைச்சிட்டா மறுமையில் என்ன செய்யறது? ஆனால் இறைவன் துவாக்களுக்கு பதில் சொல்கிறான். இளைஞர்களுக்காக உணவு கொடுக்கணும், நீங்க ஊரூரா ஓடிக்கொண்டிருக்கும் போது, பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு நீங்க ஊரூரா ஓடிக்கொண்டிருக்கும் போது, நான் குர்ஆன்ல சொன்னேங்கிறதுக்காக நீங்க ஊரூரா அலைஞ்சு கொண்டு இருக்கும்போது உங்களோட உள்ளம் எனக்கு விளங்காதான்? அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இறைவன் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு முன்னாடி இது போல ஒரு கைத்து கட்டில் எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பா காலை காஃபி மாலை ஸ்நாக்ஸ் அப்படின்னு போன பொழுதுகளை எங்க வீட்டில் மரத்தடிகளில் வேப்ப மரத்தடியில் உட்காந்து அப்படிங்கிற அந்த நினைவுகளை இன்னைக்கு அசை போட்டு பார்க்குறேன். இத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு காற்றோட்டம் உள்ள சூழ்நிலையில் ஒரு கைத்து கட்டலோட உட்காந்து நள்ளிரவு பொழுதுக்கு மேலே இறைவனுடைய அருட்கொடைகளை பற்றி பிரமிச்சு சிலாகிச்சு பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எளிமையில் பரக்கத்து இருக்கிறது. என்னதான் வீடு வாசல் பங்களான்னு இருந்தாலும் இந்த காற்றோட்டம் உள்ள மரங்கள், வானமே கூரையாகி உட்கார ஊஞ்சல்கள், இந்த மாதிரி கைத்து கட்டில், இந்த வெளி காத்துல இருக்கிற ஆக்சிஜன் என்கிற பரவசம் லட்சம் ஏசி இருந்தாலும் உருவாக்கி தர முடியாது. நம்ம வீடுன்னு இருந்தா வெயில் தாங்க முடியல, ஏசி போடணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சிறு தன்மையை, இந்த மெல்லிய காற்று வந்து நம்ம உடலோடு பேசும்போது நம்மளோட உள்ளம் அடையக்கூடிய பரவசத்தை எத்தனை டன் லிட்டர் யூனிட் அது இதுன்னு சொல்றாங்களே, எத்தனை ஏசி இருந்தாலும் அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஏசி ரூம் இருந்தால் குளிர் அளவுக்கு சில்லுன்னு ஆகும், அவ்வளவுதான். இந்த மெல்லிய இந்த தென்றல் வந்து நம்ம மேல பட முடியாது. இதெல்லாம் இறைவன் தந்த மிகப்பெரிய அருட்கொடைகள். தென்றல் என்ற ஒன்றை மனிதனால் உருவாக்க முடியுமான உருவாக்க முடியாது. நீங்க ஏசியை உருவாக்கலாம், இதே மாதிரி சில்லுன்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம், ஹீட்டரை போடலாம், வெதுவெதுப்பான சூழ்நிலையை உருவாக்கலாம். ஆனா தென்றல் என்ற ஒன்றையோ, அதிகாலை சூரியன் கொஞ்சம் வந்து அதுக்கு பிறகான ஒரு இள வெப்பம்னு ஒரு 7 மணிக்கு ஒன்று வரும், அந்த வெதுவெதுப்பான வெயிலையோ உங்களால் உருவாக்க முடியுமான உருவாக்க முடியாது. அந்த டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் இதை பண்றோம் அதை பண்றோம். அது வருகிற போது நம்ம உள்ளம் அடையக்கூடிய அந்த பரவசத்தை, உணர்வை, இந்த ஸ்கின் பேசும்ல அந்த காத்தோட அந்த வெயிலோட, அதை நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. இந்த ஏசிக்கும் ஹீட்டருக்கும் இந்த ஸ்கின் பேசாது. ஆனால் இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய துளைகள், இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய மெட்டபாலிசம், இந்த உடல் சொல்லக்கூடிய கட்டமைப்பு எல்லாமே இயற்கையோடு பேசும். இப்போ இயற்கையில் இருக்கக்கூடிய காற்றோடையும் தென்றலோடையும் வெயிலோடையும் வெப்பத்தோடையும் இந்த ஸ்கின் பேசுது. ஆனால் செயற்கையாக இருக்கக்கூடிய சில்னஸோடையும் வெப்பத்தோடையும் இந்த ஸ்கின் பேச மாட்டேங்குது. சுப்ஹானல்லாஹ், இதுதான் இறைவன் மிகப்பெரிய மேஜிக் வச்சிருக்கான், மிகப்பெரிய மனித வாழ்வியலை உள்ள வச்சிருக்கான். அது யாரால உருவாக்க முடியும்? அல்லாஹ்னால மட்டும்தான் உருவாக்க முடியும் நினைச்சு இந்த தென்றலுக்கும் இள வெயிலுக்கும் நாம் நன்றி செலுத்துகிற பொழுது இருக்குல்ல, இள வெயில விட்டமின் டி இருக்கு, தென்றல் காற்றுல எல்லா விதமான பரவசமும் ஆக்சிஜனும் மரங்கள் அடர்ந்த பசுமையான சூழல நிறைஞ்சு கிடக்கு. இறைவன் மிகப்பெரியவன். அப்போ என்ன இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா அப்படின்னு நமக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. மறுமை பற்றியும் சந்தேகம் இருக்கு, இம்மையில வெற்றி பெறதை பற்றியும் நமக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. ஆனால் வல்ல ரஹ்மான் துவாக்களுக்கு பதில் சொல்லுவான். அது உனக்கு தேவைனா, உனக்கு அது தேவையில்லை அப்படின்னா நீ என்ன கேட்டாலும் கிடைக்க போறது இல்லை. அது தேவை உனக்கு அப்படின்னு நல்லா முடிவு செஞ்சா அது இமீடியட்டா வந்து நல்லா பதில் சொல்லுவான். அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ விட்னஸ் இருக்காங்க. எங்களோட லைஃபையும் அதுக்கான விட்னஸாக நாங்கள் சப்மிட் பண்றோம். இவற்றையெல்லாம் உணராமல் மனிதன் நான் யார் தெரியுமா என்ற பெருமையில் ஆடுகிறான். இவற்றையெல்லாம் உணராமல் திருடுகிறான். இவற்றையெல்லாம் உணராமல் மாநிலங்களை பேணாமல் பொய் சொல்கிறான். இவற்றையெல்லாம் உணராமல் எப்பாடுபட்டாவது இந்த இம்மையை அடைந்து விடலாம் என்று மனிதன் முயற்சிக்கிறான். சமீபத்தில் ஒரு மருத்துவரை சந்திக்கும் போது அந்த பெண்மணி ரொம்ப அழகாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹதீஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நிப்பாட்டிட்டு, அபூபக்கர், இந்த மனிதர்களுக்கு மரணம் என்ற ஒன்று உண்டு அப்படின்னு நல்லா தெரியுது. இந்த மனிதர்களுக்கு கபர் என்ற ஒன்று உண்டுன்னு நல்லா தெரியுது. இந்த மனிதர்களுக்கு மறுமை என்ற நாள் உண்டுன்னு நல்லா தெரியுது. மனிதர்களுக்கு விசாரணை என்ற ஒன்று உண்டு அப்படிங்கிறதும் நல்லா தெரியுது. ஆனாலும் இவர்கள் எப்படி இம்மையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள்? அப்படியே கண் முன்னாடி ரசூலுல்லாஹ் ஒளி செய்கிற காட்சியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காட்சியும், இந்த உரையாடல் எப்படி சம்பவித்திருக்கும் அப்படிங்கிற அந்த சம்பாஷணைகளும் நம்ம கண் முன்னாடி வருது. கூடவே ஒரு பரிதவிப்பும் வருது. இவங்களெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்போ அது நடக்க போகுது? நிச்சயமாக நீண்ட காலம் இல்லை, மறுமையை நெருங்கி கொண்டிருக்கிறோம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எப்படி சீக்கிரம் பார்த்துருவோம். அந்த நாளுக்காக நம்மளே மோட்டிவேட் பண்ணிட்டு ஓடுவோம். எதை இழப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலை இழப்பதில்லை அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துக்கு வருவோம். மனிதர்கள் சொல்றாங்க அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து ஒன்னதான் நேசிக்கிறேன் அப்படின்னு. இருக்கிறதே அப்பட்டமான போய் அதுவாக இருக்கும்.
உலகத்துல இம்மை அடைந்து கொண்டவர்கள் சொல்லக்கூடிய பொய்கள்ல அதுவும் ஒன்றாக போயிடும். ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை தவிர உனக்கு குற்ற துணை எவரும் இல்லை. இது அல்லாஹ்வே சொல்லித்தரான். ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க, உங்கள் உயிரை விட நபியாகிய என்னை நீங்க அதிகமாக நேசிச்சாதான் ஈமான்ல முழுமை அடைய முடியும் அப்படின்னு. ரெண்டு பேரும் என்ன விட்னஸ் பண்றாங்க பாருங்க, என்ன கற்பிச்சு தராங்க. அப்ப அல்லாஹ் ரசூலை தவிர யாரும் கிடையாது அந்த ஸ்பேஸ்ல. அதுக்கு அடுத்துன்னு சொல்றதெல்லாம் பெரும்பாலும் மாயைகளாக தான் இருக்கு. அதுக்கு அடுத்துன்ற இடத்துல கூட வைக்க முடியல. ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்ல அங்க யாரும் இருக்காங்க, அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு சொர்க்கத்தை தர போறவங்க இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்க தயாராக இருக்கிறான். நமக்கு நபிகளார் அதற்கான பரிந்துரை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்காக வாழ தயாராக இருக்கிறோமா? இதோ என்னுடைய வாழ்க்கையில லாஸ்ட் 10 daysல நான் பார்த்த அத்தாட்சிக்கு அல்லாஹ்வினுடைய அருட்கொடைக்கு நான் விட்னஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக இந்த நள்ளிரவு பொழுதுல இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் பதிவு பண்ணி நான் வைக்கிறேன். இறைவன் யாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான அத்தாட்சி இன்னைக்கு எடுத்த இந்த பதிவு. சுப்ஹானல்லாஹ், இறைவன் தந்த எல்லா அருட்கொடைகளுக்கும் இதை உருவாக்கி வைத்திருப்பவர்களுக்கும் அவருடைய ஹலாலான துவாக்கள் நிறைவேறதுக்காகவும் நாங்கள் நிறைய துவா செய்றோம். இறைவன் அவர்கள் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தட்டும், தூய்மைப்படுத்தட்டும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான பணிகள் செய்ய இன்னும் நிறைய மோட்டிவேட் பண்ணட்டும் என்கிறது நாங்கள் துவா செய்றோம். நிச்சயமாக இறைவன் என்றையும் உள்ள வெயிலையும் படைத்தவன், இந்த இரவையும் பகலையும் படைத்தவன். இதை மனுஷனால் உருவாக்க முடியாது அப்படின்னா அதை நம்பிதான் ஆகணும். இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.